முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். கேரளாவில் தென்மேற்கு பருவமழையானது சற்றே தீவிரமடைந்திருக்கிறது. இதனால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்தானது அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. இது தமிழக விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அதாவது கோடை மழை பொய்த்ததால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் கடந்த சில மாதங்களாகவே 111 அடிக்கும் கீழேயே இருந்து வந்தது. அதாவது வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் தமிழக பாசனத்திற்கு குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் பரப்பிலான பாசன நிலங்களுக்கு நாற்று நடவு பணிகளுக்காக ஜூன் 2ஆம் தேதி அல்லது இந்த ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறப்பது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு அணையின் நீர்மட்டம் 111 அடிக்கும் கீழேயே இருந்ததால் அணையிலிருந்து தமிழக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் தமிழக விவசாயிகள் குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் முதல் போக சாகுபடி தள்ளி போகும் என்று கவலை கொண்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தென்மேற்கு பருவமழையானது கடந்த 4 நாட்களாக குமுளி, தேக்கடி மற்றும் முல்லைப் பெரியாறு அணை பகுதிகளின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சாரல் மழையாக பெய்து வருகிறது. ஆனாலும் நீர்மட்டம் உயராத நிலை இருந்தது. அதாவது கோடையில் வறண்ட பூமி தண்ணீர் உறிஞ்சுவதால் நீர்மட்டம் உயரவில்லை என்று தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று காலை நிலவரப்படி முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் 39 மில்லிமீட்டரும் தேக்கடியில் 40 மில்லிமீட்டரும் மழை பதிவானது. இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 75 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 443 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இந்த பருவமழை தொடங்கியிருப்பதும் அணை நீர்மட்டம் சற்றே உயர்ந்திருப்பதும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதும் தமிழக விவசாயிகளை குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஆதர்சனுடன் முல்லைப் பெரியாறு அணையின் தேக்கடி மதகு பகுதியிலிருந்து ரமேஷ் கண்ணன்.